சந்தானம் நடித்த இங்க நான் தான் கிங்கு இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் முதல் நாள் வசூல் தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் விஜயகுமார் அவர்கள் நடித்த எலெக்ஷன் படமும் நேற்று வந்திருக்கு. எலெக்ஷன் படத்தோட டோட்டல் கலெக்ஷனும் எவ்வளோ முதல் நாள் வசூல் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் அரண்மனை 4 15வது நாள் நேற்று இந்த புது படங்களுக்கு ஈடாக நேற்றுமே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே நேற்றுமே ஒரு பெரிய நம்பரை தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஸ்டார் படத்தோட 8வது நாள் வசூல். இது இல்லாமல் ஆங்கில திரைப்படங்கள் 2 படம், அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள், மலையாள படங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஒரு கெஸ் த டைலாக் அப்படிங்கிற ஒரு ஆடியோ ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் ரொம்ப சொதப்பல். ஃபஸ்ட்டு பிளர்ரான வீடியோ ஷூட்டு. ஸோ அது பேட்ரிலாம் போயிடுச்சு. சரி அதில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது சமாளிக்க முடியுமான்னு போட்டதே முதல்ல பெரிய தப்பாக தான் நினைக்கிறேன். நேற்று வீடியோவே நான் அப்லோட் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது அந்த டென்ஷனில் இப்படி பிளர் ஆகிடுச்சே, இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற அந்த டென்ஷனில் நான் வந்து அந்த கெஸ் த டைலாக் அப்படிங்கிற மேலே ஒரு ஃபோட்டோ, அந்த டெக்ஸ்ட் ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை போடுறதுக்கு மறந்துட்டேன். நேற்று கெஸ் த டைலாகோட வீடியோவை போட்டுட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதில் கேள்வியில் அர்த்தமே இல்லை. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சினிமா சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்குது. நான் சொல்கிறது ட்ரோல் இல்லாமல் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இந்த விஷயம் டாப் 10 போடுங்க, இந்த மாதிரி சில கான்செப்ட் இருக்குது, இதை எடுத்து இதில் இருக்கக்கூடிய திரைப்படங்களை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு வீடியோக்கு ஐடியா சஜஸ்ட் பண்ணணுன்னா தமிழ் சினிமா, ஹாலிவுட், ஹிந்தி எது வேணால் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோ ஐடியாஸ் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 89,89,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $2.9 மில்லியன், 21,85,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க $147.9 மில்லியன் வேர்ல்டு வைடு. அப்புறம் கார்ஃபீல்டு 3D இந்த படம் வந்து 3ஆம் தேதி, 2ஆம் தேதி, 4ஆம் தேதின்னு ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று 17ஆம் தேதி இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் யூஎஸ்ஏல அடுத்த வாரம் 24ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது, மே 24. ஸோ இது வரையும் அந்த மே 2, மே 3, மே 4, மே 5 இப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையும் ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அந்த கலெக்ஷனையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு $36 மில்லியன் இது வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் நேற்று இந்தியாவில் டே 1 பார்த்திங்க அப்படின்னா 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $60 மில்லியன். அப்புறம் ஸ்ரீகாந்த் அந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 1,73,00,000, வேர்ல்டு வைடு 1,91,00,000. ஸோ டோட்டலாக 22,76,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 24,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 25 கோடி ஒரு நல்ல கலெக்ஷன் தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கு. குருவாயூரம்பலா நடையில் அப்படிங்கிற படம் டே 2 கேரளாவில் 3,85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45,00,000, ஓவர்சீஸில் 4,35,00,000, வேர்ல்டு வைடு 8,65,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை இந்த படம் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 7,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 8 கோடி, வேர்ல்டு வைடு 16,65,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நிறையா வேரியஸ் ஆஃப் சோர்ஸஸ்லேருந்து தான் கிடைக்கிறது. அதில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2-3 நாளில் நம்மளுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்று 40 கோடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது அவ்வளோ இருக்காது அப்படிங்கிறது உங்களோட நிறைய பேரோட ஒப்பீனியனாக இருந்தது. நானும் நிறைய இடத்துல பார்க்கும்போது சில இடத்துல 20 கோடி 12 கோடி இல்லாமல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, அது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் அரண்மனை 4 அந்த படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 1,05,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 1,60,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 48,79,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 5,50 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,43,00,000, ஓவர்சீஸில் 16 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு.
வேர்ல்டு வைடு 74 கோடியே 73 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் 15வது நாளுமே இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார் படத்தோட 8வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 67 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 15 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 20 கோடியே 50 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. ஸோ இந்த படம் ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் அடித்து தம்சம் பண்ணிச்சு. அப்புறம் போக போக ஓரளவுக்கு மீடியமாக போச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதுக்கடுத்ததான் நேற்று ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் எலெக்ஷன். ஸோ விஜயகுமார் அவர்களோட எலெக்ஷன் இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 11 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ ஓப்பனிங் ஒரு மோசமான ஓப்பனிங் தான். மேபி இந்த படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு இது செகண்ட் டே தேர்ட் டே பிக்கப் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 18 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 48 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஒரு டீசெண்டான கலெக்ஷனை டே 1 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனாலுமே இதுக்கு முன்னாடி வந்து அரண்மனை 4 அப்புறம் ஸ்டார் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. இந்த படம் நல்லா இருக்குது, பயங்கர ஃபன்னாக இருக்குது, போய் பாருங்கள், இந்த வீக்கெண்டோட என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தான் சொல்கிறாங்க. நிறையா பேர் பர்சனலாக அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டேலாம் அது பிக்கப் ஆகி போகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வழக்கமாக சந்தானம்க்கு அந்த டே 1 1 கோடி 1.5 கோடி அந்த ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதை அப்படியே தக்க வச்சுட்டு தான் இருக்கார். அதே மாதிரியே படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு அது வெற்றி படமாகவும் அமையுது. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு இதில் வந்து இங்கே நான் தான் கிங்க அந்த படம் தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 1 கோடியே 18 லட்சம். அரண்மனை 4 1 கோடியே 5 லட்சம். ஸ்டார் வந்து 55 லட்சம். பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் 19 லட்சம். குருவாயூரம்பலா நடையில் அப்படிங்கிற படம் 15 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5 தமிழ்நாடு. ஸோ அதுக்கடுத்ததாக இப்போது அரண்மனை 4க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமாக கவனிக்கப்பட்ட படம் ஸ்டார். ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருந்துச்சு. படம் வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருந்தாலுமே வசூல் ரீதியாக ரொம்ப மட்டமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ இங்கே நான் தான் கிங்கு இந்த படம் கூட சாட்டர்டே சண்டே ஒரு நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை வச்சு தான் இதை சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து ஒரு 3 வாரம் ஒரு அரண்மனை 4 ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அரண்மனையோட சீரியஸ்லேயே அதுதான் பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அப்படி ஒன்று. அதுக்கு அடுத்தது ஹிட்டு. ஸோ இது அப்படியே தொடர்ந்து வருது. ஸோ அந்த தமிழ் சினிமா ரொம்ப டவுனில் இருந்தது, இப்போ கொஞ்சம் அப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியன் 2வோட ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இப்போ மேபி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ரொமோஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். ஐபிஎல்லில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இதில் வந்து இந்தியன் 2வோட ப்ரொமோஷனில் நம்ம உலகநாயகன் கமல் சாரும் ஷங்கர் டைரக்டர் ஷங்கர் இவங்க 2 பேரும் வந்து அங்கே கமெண்ட்ரியில் வந்து இடம்பெறுறாங்க. இது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில். நீங்கள் ஜியோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதில் வராது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒருவேளை அது வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் ஒருவேளை ஹாட்ஸ்டார் வச்சுருந்தா கூட அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரையும் அது இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டில் கேபிள் இல்லை டிடிஹெச் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதில் ப்ரொமோஷன் போகுது. இன்னையிலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. ஏன்னா ஐபிஎல்லில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. ஐபிஎல் அதுவும் முக்கியமான மேட்ச். இந்த சீசன்லேயே இதுதான் ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அதில் பெரிய ப்ரொமோஷன் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் சினிமா அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கு ஒரு விதமாக வந்து இந்தியன் 2 எடுத்து வச்சுருக்கு. ஸோ கல்கி கூட ஜியோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொமோஷன் போயிருந்தது. அதுக்கு அடுத்தது இப்போ இந்தியன் 2க்கு வந்திருக்காங்க. இதே மாதிரியே பெரிய பெரிய நடிகர்கள் யாராக வேணா இருக்கட்டும், ப்ரொமோஷனில் அடுத்த கட்டம் வந்து நார்த் இந்தியா, அங்கே ஆந்திரா, தெலுங்கானா, மலையாளம்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரியே அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் பெருசாக அங்கே நார்த் இந்தியாவோட பிஸ்னஸ்லாம் பெருசாக பிடிக்கலாம். ஸோ அதுதான் மெயினான பாயிண்ட்டு. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு இந்த இந்தியன் 2வோட ப்ரொமோஷன். ஸோ இப்போதைக்கு இனிமேல் வரப்போகிற படங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. அதுலேயும் ராயன் வந்து இப்போதுலேருந்து பக்கத்தில் இருக்குது. இந்த ராயனுக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் கூட ஒரு போல் ஏதோ பார்த்தேன். இப்போ இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய படங்களில் தெலுங்கு படம், ஹிந்தி படம் இதில் வந்து ராயனுக்கு வந்து ஒரு 40% வந்து ஒரு போல் விழுந்திருக்கு. உண்மையிலே அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள்
ராயனை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, அப்புறம் இந்த இந்தியன் 2வோட ப்ரொமோஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இங்கே நான் தான் கிங்கு, எலெக்ஷன், இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.